வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதைகள் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2018ஆம் ஆண்டு நடந்த குரூப் 4 எக்ஸாமோட தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் என்ன அப்படின்னா குரூப் 4 எக்ஸாம் முடியிற வரைக்குமே 25 கொஸ்டின்ஸாக தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் 1525 கொஸ்டின்ஸ் வந்து இது வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். இது வரைக்கும் யாரும் பார்க்கல அப்படின்னா பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்றைக்கி வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்ப்போம். அதற்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின், அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி. அந்த நூலை தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அறவுரை கோவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த முதுமொழி காஞ்சியை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த முதுமொழி காஞ்சி நூலை எழுதியவர் யார் அப்படின்னா மதுரை கூடலூர் கிழார் அவர்கள் தான் இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூலை எழுதியவர். ஓகேங்களா? ஓகே, இந்த நூல் பார்த்தீங்க அப்படின்னா 10 அதிகாரங்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 10 பாடல்கள் என எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 100 பாடல்களை கொண்டுள்ளது இந்த முதுமொழி காஞ்சி அப்படிங்கிற அந்த ஒரு நூல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழித்தது முதலில் படித்த நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி திருக்குறள் தான். ஓகேங்களா? இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண் விழிச்சதுமே படிக்கக்கூடிய முதல் நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், குடிமக்கள் வரலாறே ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது. அப்படி அமைவது எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலப்பதிகாரத்தை வந்து ஏன் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது எல்லா காப்பியங்களுமே கதை மாந்தர்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா மன்னர்கள், ராஜாக்கள், அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா கதை மாந்தர்களாக இருப்பாங்க. ஆனால் சாதாரண மக்களான கோவலன், கண்ணகி அப்படிங்கிற அந்த ஒரு குடிமக்களை வந்து தலைவர்களாக, கதை மாந்தர்களாக வச்சு பயன்படுத்தியதுனால இந்த சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னா குடிமக்கள் காப்பியம் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் இதற்கு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 8 தொகை நூல்களில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? அதாவது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி கலித்தொகை தான் நாடக பாங்கில் அமைந்துள்ள ஒரு நூல். ஓகே, இந்த கலித்தொகை நூலை பற்றி எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கலித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 150 பாடல்களை கொண்டுள்ளது. இது என்ன பாவகையால் பாடப்படும் அப்படின்னா கலிப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பாவகையால் இந்த கலித்தொகை வந்து பாடப்படும். இந்த கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னா நல்லந்துவனார் அவர்கள் தான் இந்த கலித்தொகையை வந்து தொகுத்திருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இந்த கலித்தொகை பார்த்தீங்க அப்படின்னா 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படிங்கிற 5 பிரிவுகளை கொண்டுள்ளது. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், இந்த நல்லந்துவனார் இந்த 5 பிரிவுகளில் எந்த பிரிவில் உள்ள பாடல்களை வந்து பாடியவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் 2 நூல் படைத்துள்ளார். அவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கனிமேதாவியார் அவர்கள் தான். ஓகேங்களா? அவர் 2 நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலாதி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நூல், அதற்கடுத்து திணைமாலை 150 அப்படிங்கிறது செகண்ட் நூல். ஓகேங்களா? ஓகே, இப்போ 2 நூல்களை வந்து அவர் படைச்சிருக்காரு. ஓகே, ஏலாதி சம்மந்தமாக எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த ஏலாதி அப்படிங்கிற நூல் பார்த்திங்க அப்படின்னா 81 பாடல்களை இப்போ கொண்டது. ஓகே, இந்த நூலை எழுதியவர் கனிமேதாவியார் அவர்கள் தான் இந்த நூலை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? ஓகே, இது பார்த்திங்க அப்படின்னா 6 அறக்கருத்துக்களை கூறும். ஓகே, இது அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஏலம், இலவங்கம், சிறுநாகப்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓகேங்களா, 6 வகையான மருந்து பொருட்கள் இதில் இருக்கிறத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏலாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த கனிமேதாவியார் அவர்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சேர்ந்தவர் தான் இந்த கனிமேதாவியார் அப்படிங்கிறவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சிறு தகவல், எதற்காக நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான். பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஓல்டு புக்கிலேருந்து கிட்டத்தட்ட 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதை நீங்கள் முழுமையாக அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மட்டுமே பார்த்தாலே போதுமானது. உங்களால் முழுமையாக அந்த மதிப்பெண்களை எடுத்துட முடியும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்குற மூலிமா தமிழில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த் ஆவீங்க. ப்ளஸ் வந்து எந்தெந்த ஏரியாக்கள் இருந்துலாம் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, எப்படியெல்லாம் நம்ம கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற புரிதலையும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், என் கால் சிலம்பு மணியுடை அரியே, இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி மாணிக்கம் அப்படிங்கிறது தான் குறிக்கும். ஓகேங்களா? இந்த வரிகள் எந்த நூலில் இடம்பெறுது அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெறுது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கூடலில் ஆய்ந்த ஓண்டின் தமிழின் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ திருவாசகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான்.
ஓகே. இந்த திருவாசகம் நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாணிக்க வாசகர் அவர்கள் தான் வந்து இந்த திருவாசகர் அப்படிங்கிற அந்த ஒரு நூலை வந்து எழுதியிருப்பார். அதாவது திருவாசகத்துக்கு ஒரு கார், ஒரு வாசகத்துக்கும் ஒரு கார் அப்படிங்கிற பழமொழியே இந்த ஒரு நூலை சிறப்பிக்கும். ஓகேங்களா? இந்த மாணிக்க வாசகர் திருவாசகம் தவிர்த்து திருக்கோவையார் அப்படிங்கிற இன்னொரு நூலையும் வந்து அவர் வந்து இயற்றியிருக்கார். 2 நூல்கள் மாணிக்க வாசகர் இயற்றியது என்னென்னன்னா, திருவாசகம், திருக்கோவையார் அப்படிங்கிறது தான். ஓகே. இந்த திருவாசகம் வந்து எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளது அப்படின்னா 51 பகுதிகளை கொண்டுள்ளது. அதே போலவே எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது அப்படின்னா 658 பாடல்களை கொண்டுள்ளது. இந்த கொஸ்டின் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர்லலாம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க 658 பாடல் அப்படிங்கிறது. ஓகே. இந்த திருவாசகம் வந்து சைவ திருமுறைகளுள் எத்தனையாவது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னா 8வது திருமுறையாக இந்த திருவாசகம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் வந்து வைக்கப்பட்டுள்ளது. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராக திகழ்ந்தார். அம்மொழி எதுவென தேர்ந்தெடு. ஓகேங்களா? அது எம்மொழி அப்படின்னா ஆப்ஷன் பி இந்துஸ்தானி அப்படிங்கிற அந்த ஒரு மொழி தான் தமிழ் வடமொழி தவிர்த்து குமரகுருபரர் வந்து புலமை பெற்ற மொழி. ஓகே. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின். இந்த குமரகுருபரர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க. அப்படின்னா இந்த துகிர் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா பவளம் அப்படிங்கிறதா துகிர் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுக்கு உண்டான பொருள். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். தீப்பிலி எந்திரம் பந்தல் வருத்த. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா ஆப்ஷன் சி பதிற்று பத்து அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே. இந்த பதிற்று பத்தை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிற்று பத்து அப்படிங்கிறது சேர அரசர்களோட கொடைப்பதிவை பற்றி சொல்லுது. ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு என்ன கிடைக்கல, இந்த பதிற்று 10ல் வந்து நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஓகே. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சேர மன்னர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 10 பேர் இருக்காங்க. அதில் முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கல. அதாவது 10 பேர் இருக்காங்க. அந்த 10 பேரை 10 புலவர்கள் பாடியிருக்காங்க. அதாவது ஒரு 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 மன்னரை வந்து புலவர் வந்து 10 பாடல்களாக பாடியிருப்பாங்க. ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பதிற்று 10 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சரியாக 100 பாடல்களை கொண்டுள்ளது. அதில் முதல் 10ம் இறுதி 10ம் நமக்கு கிடைக்கல. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உத்தம சோழ பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் பி சேக்கிலார் அவர்கள் தான் உத்தம சோழ பல்லவர் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் பெற்றவர். ஓகே. இந்த சேக்கிலார் எழுதியது என்ன நூல் அப்படின்னா பெரிய புராணம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் சேக்கிலார் அவர்கள் எழுதிய நூல். ஓகே. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த உலகம் உயிர் கடவுள் ஆகிய 3ஐயும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா திருவிக அவர்கள் தான் இந்த கூற்றை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படின்னு சேக்கிலாரை வந்து யார் பாராட்டியிருப்பார் அப்படின்னா மகா வித்துவான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவிவளவ அப்படிங்கிற அந்த ஒரு கூற்றை வந்து கூறியிருப்பார். ஓகேங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. புல்லுரு புன்கண் தீர்ந்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையினை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? ஓகே. இதில் இடம்பெறக்கூடிய பறவை என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி புறா அப்படிங்கிற அந்த ஒரு பறவை தான் இந்த வரிகளில் இடம்பெறுது. இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படிங்கிற அந்த ஒரு நூலில் தான் இந்த பாடல் வரிகள் வந்து இடம்பெற்றிருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் இக்குறளில் பயின்று வரும் அணியை தேர் எழுதுக அப்படிங்கிறது. இந்த இந்த குறளில் பயின்று வரக்கூடிய அணி ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி அப்படிங்கிறது தான். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருக்குறளுக்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னா பிறவி பெருங்கடலை நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். அதாவது பிறவியாகிய பெருங்கடலை நீந்தக்கூடியவர் யார் அப்படின்னா இறைவனோட திருவடிகளை சேர்ந்தவங்க தான் நீந்த முடியும். மற்றவங்க யாரும் நீந்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த திருக்குறளோட அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிறவியை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பெருங்கடலோட ஊமைப்படுத்தியிருப்பாங்க. அப்போ சேரக்கூடிய இடத்த என்ன பண்ணியிருக்கணும் தெப்பம் அப்படின்னு சொல்லி ஊமைப்படுத்தியிருக்கணும் கரையை. ஓகேங்களா? அந்த மாதிரி ஊமைப்படுத்தாமல் ஏதோ ஒன்றை மட்டும் ஊமைப்படுத்தி விட்டு மற்றொன்றை ஊமைப்படுத்தாமல் விட்டுறாங்க. இந்த மாதிரி ஒன்றை மட்டும் ஊமைப்படுத்திட்டு மற்றொன்றை ஊமைப்படுத்தாமல் விட்டாங்க அப்படின்னா அது என்ன அணி அப்படின்னா ஏகதேச உருவக அணி. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். முட்டையிட்டது சேவலா பெட்டையா அப்படிங்கிறது இது என்ன வலு அப்படின்னா ஆப்ஷன் டி வினாவலு அப்படிங்கிறதா. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சேவல் அப்படிங்கிறது வந்து எந்த காலங்கள்லையுமே முட்டை இடாது. ஓகேங்களா? ஓகே. அது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஆக மொத்தம் இந்த கேள்வியே வந்து தப்பு, குற்றம், பிழை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூற்று வந்து வினாவலு அப்படிங்கிறது தான். ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின்.
பொருந்தா சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பவளம் கிளிஞ்சல். இதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னா ஆப்ஷன் டி கிளிஞ்சல் அப்படிங்கிறது தான் பொருந்தாமல் இருக்குது. இந்த மாணிக்கம் முத்து பவளம் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அணிகலன்களில் வரும், மதிப்புமிக்க அந்த அணிகலன்களில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக சொல்லும் பொருளும். இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி 4 1 2 3 அதுதான் இதற்கான ஆன்சர். வனப்பு அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா அழகு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். அடவி அப்படின்னா காடு அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். மருங்கு அப்படின்னா பக்கம் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். மதுரம் அப்படின்னா இனிமை அப்படிங்கிற அந்த ஒரு பொருளை தரும். ஆப்ஷன் சி தான் இதற்கான ஆன்சர் 4 1 2 3. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பிழையற்ற வாக்கியம் எது அப்படிங்கிறது. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஒரு ஷார்ட்கட்டு, அதாவது இந்த ஓர் எங்கே வரும் ஒரு எங்கே வரும் அப்படிங்கிறதுக்கு. இந்த ஓர் அப்படிங்கிறது உயிரெழுத்தில் தான் வரும். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த இரு வருது பார்த்தீங்களா, இந்த இரு அதாவது ஓர் இதில் வரக்கூடிய இரும் உயிரெழுத்தில் வரக்கூடிய இரும் சேமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ உயிரெழுத்தில் ஓர் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. சேம் எழுத்து வந்தால் அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓர் உயிர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, ஓகே. அப்போ ஒரு அப்படிங்கிறது எங்கே வரும், மெய் எழுத்தில் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஒரு சின்ன கான்செப்ட் தான், நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது மதிப்பெண்களை நம்ம ஈஸியாக எடுத்துட முடியும். ஆனால் புரியல அப்படின்னா நம்ம இந்த வினாக்களை எடுக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என்று தேர்ந்தெடு அப்படிங்கிறது. அதாவது என்ன எவ்வகை தொடர் அப்படின்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி செய்வினை தொடர். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எழுவாய் வந்து செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் செய்வினை தொடர். இது பார்த்தீங்க அப்படின்னா செய்வினை தொடர் அப்படிங்கிறது எழுவாய் செய்படு பொருள் பயனிலை அப்படிங்கிற இந்த வரிசைப்படி தான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா செய்வினை தொடர் வந்து அமைஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக. ஓகேங்களா, இலக்கண குறிப்பு அந்த மாதிரி. இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ அதுதான் இதற்கான ஆன்சர். அதாவது பாருங்கள் 4 3 1 2. என்றல் அப்படின்னா என்ன அப்படின்னா தொழிற்பெயர் அப்படின்னு அர்த்தம். நுந்தை அப்படின்னா மருவு அப்படிங்கிறது அர்த்தம். யாவை அப்படின்னா முற்றுமை அப்படிங்கிறத அர்த்தம். நன்று அப்படின்னா குறிப்பு வினைமுற்று அப்படிங்கிறதா அர்த்தம். ஆப்ஷன் ஏ தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் உம்மை தொகையில் எனும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு. ஓகே, இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிறது. ஒரு உதாரணமாக பாருங்கள், எண்ணும் எழுத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உம்மை தொகை. ஓகேங்களா, இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்படிங்கிற அந்த எழுத்து எங்கே மறைஞ்சு வருது அப்படின்னா இடையிலும் இறுதியிலும் தான் என்ன பண்ணுது அப்படின்னா மறைஞ்சு வருது. ஓகேங்களா, ஓகே. இந்த இடையிலும் இறுதியிலும் மறைஞ்சு வர்றது தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உம்மை தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு அப்படிங்கிறது. எவ்வகை வேற்றுமை அப்படின்னா ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை அப்படிங்கிறது தான். ஓகே, இரண்டாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு என்ன அப்படின்னா ஐ அப்படிங்கிறது தான் இரண்டாம் வேற்றுமைக்குரிய உறுப்பு. ஓகேங்களா, இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்பை நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்யப்படு பொருள் வேற்றுமைன்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா, அந்த பெயர் சொல்ல வந்து செய்யப்படு பொருளாக மாற்றுறதுனால இந்த இரண்டாம் வேற்றுமை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை அப்படின்னே சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவனவற்றுள் எது உருவகம் அன்று அப்படிங்கிறது. இது உருவகம் அன்று அப்படின்னா ஆப்ஷன் டி கயற்கண் அப்படிங்கிறது தான் உருவகம் அன்று. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கயல் அப்படின்னா மீன், கண் அப்படின்னா கண், அதாவது ஒரு பெண்ணோட கண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீன் போன்ற கண் அப்படின்னு வந்து ஓமைப்படுத்துகிறாங்க. இந்த தொடர் பார்த்தீங்க அப்படின்னா ஓமை தொடர். ஓகேங்களா, இந்த மொழி அமுது தமிழ் தேன் அடிமலர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருவகத்தில் வருது. அப்போ ஆப்ஷன் டி தான் இதற்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் இக்குறப்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினை தேர்ந்தெடு அப்படிங்கிறது. இதில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை எது அப்படின்னா ஆப்ஷன் பி கூலை மோனை அப்படிங்கிறது தான் இதில் வந்து இடம்பெற்றிருக்கு. அதாவது கூலை மோனை அப்படின்னா என்ன அப்படின்னா 1 2 3 இந்த சீர்களில் முதல் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை கூலை மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. தானம் தவம் இரண்டும் தங்கா அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் வந்து சேமாக வருது, அது 1 2 3 சீரில் வரனால இது கூலை மோனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே. இதே மேற்கதுவாய் அப்படின்னா எந்தெந்த சீர்கள்லாம் வரும் அப்படின்னா 1 3 4 இந்த சீர்கள்லாம் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை மேற்கதுவாய் மோனை அப்படிம்பாங்க. ஓகேங்களா, இங்கே இருக்குது மேற்கதுவாய் மோனைங்கிறது இங்கே இருக்குது. அதாவது 1 3 4 இந்த சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா
மேற்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. இதே கீழ்க்கதுவாய் மோனை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 4 இந்த சீர்களில் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை கீழ்க்கதுவாய் மோனை அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. இதே பார்த்தீங்க அப்படின்னா ஒருவு மோனை அப்படிங்கிறது 1வது சீர்லேயும் 4வது சீர்லேயும் வந்து ஒரு சேம் எழுத்து வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருவு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விடிப்பதி புணர்ந்துள்ள சொல் எது அப்படின்னா ஆப்ஷன் பி கன்றா அப்படிங்கிறது தான் இந்த உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் அப்படிங்கிற அந்த விதிப்படி புணர்ந்துள்ளது. ஓகே. 15 கொஸ்டின். விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குறப்பாவில் காணலாகும் மோனை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை அப்படிதான். அதாவது அதாவது 1வது சீரு 3வது சீரு 4வது சீரு இந்த சீர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முதல் எழுத்து வந்து ஒன்றி வருது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மேற்கதுவாய் மோனை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் மற்ற இதே கீழ்க்கதுவாய் மோனை அப்படின்னா 1வது சீரு 2வது சீரு 4வது சீரு இந்த சீர்கள்லாம் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை கீழ்க்கதுவாய் மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே கூலை மோனை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா 1வது சீரு 2வது சீரு 3வது சீரில் வந்துச்சு அப்படின்னா அது கூலை மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. இதே ஒருவு மோனை அப்படின்னா 1வது சீர்லேயும் 4வது சீர்லேயும் வந்து முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒருவு மோனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே. நம்ம ஒரு 25 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.